நம்முடைய பிதாவாகிய தேவனிடமும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவிடமும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி ஜெப பாடலை பாடுவோம். நீர் கிருபையாய் கொடுத்த இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அதிகாலை வேளையிலே உடைய திரு சமூகத்திலே நாங்கள் கொண்டிருக்கின்றோம். அப்பா, நீர் கர்த்தாவே எங்களுக்காக மரித்து இதனாலே எங்களுக்காக நீர் உயிர்த்தெழுந்தீரே. அந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை நாங்கள் ஆசரிக்கும்படியாய் கர்த்தாவே நீர் இந்த நிலையிலே உங்களை அழைத்து வந்திருக்கிறப்பா. நாளினுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம். அடியை மறைத்து ஆவியானவரே உடைய வார்த்தை வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் அப்பா. எல்லாவற்றையும் எங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலம் எடுக்கின்றோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையாய் இந்த ஆண்டை கொடுத்தார். இந்த ஆண்டிலே கர்த்தருடைய பாடமாக நாங்கள் தியானிக்கிறோம். விசேஷித்த நாளாய் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளில் அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்து நாளை கற்றுக் கொடுக்கின்ற ஆவிக்குரிய மன்னாவை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை கொடுத்திருக்கிறார். கடந்த ஆணை நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நாளிலே நாம் வர முடியாத ஒரு சூழ்நிலை. நான் கர்த்தர் கிருபையாய் நாளை கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் நாளிலே கர்த்தர் நம்மை வைத்திருப்பதின் நோக்கமும் அதை கொண்டு கர்த்தர் நடப்பிக்க இருக்கின்ற பெரிய மகாபிரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணப்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்க சுத்தமுள்ளவராய் இருக்கின்றார். இதனாலுக்கு திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பை பார்க்கின்ற பொழுது உயிர்த்தெழுதல், ரட்சிப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடுதல் என்று பார்க்கின்றோம். முன்னால் நாம் உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால் இதனாலே நாம் ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட மகிழ்ச்சியை நாம் கொண்டாட அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். சற்று நேர தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி, அது சற்று முன்பு வாசிக்கப்பட்ட சுவிசேஷ பாடத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். அது மத்திய 28ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நாளை நாம் தியானத்துக்கு என்று எடுத்து வைத்துக் கொள்வோம். ஒருவேளை இதே காரியம் மார்க் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களில் பார்க்க முடியும். லூக்கா 24ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களில் பார்க்க முடியும். யோவான் நற்செய்தியாளர் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களிலும் இந்த 4 சுவிசேஷங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை அங்கு அறிவிக்கின்றார்கள். அது அறிவிக்கின்ற பொழுது அங்கு சொல்லப்படுகின்ற காரியத்தை பார்க்கின்ற பொழுது என்னால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய விசுவாசம், நம்முடைய திருச்சபை கட்டப்பட்டிருக்கின்றது. நீங்கள் நானும் அவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்றால் இந்த நாள் என்று பார்க்கின்ற பொழுது இது வாரத்தின் முதல் நாள். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். முதலாம் அங்கு பார்க்கின்ற பொழுது வாரத்தின் முதல் நாள், ஓய்வு நாள் முடிந்த பின்பு வாரத்தின் முதல் நாள் முடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்படினால் வாரத்தின் முதல் நாள் எப்பொழுது விடிந்து வருகையில் என்று சொல்லியிருப்பது அதிகாலை வேளையிலே அவர்கள் ஆண்டவருடைய கல்லறைக்கு வருகின்றார்கள். அதனால நம்ம அதிகாலை ஆராதனை நாம் வைத்திருக்கின்றோம். நாம் வருவதின் நோக்கம் என்ன? அதிகாலை வருகின்ற பொழுது ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததை நாம் தரிசிக்க வந்திருக்கின்றோம். ஆண்டவரோடு கூட நாம் இந்த நாளிலே இடைவிட வந்திருக்கின்றோம். ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் நானும் வாழ்த்து பெற வந்திருக்கின்றோம் என்று நாம் கொண்டாடுகின்ற அந்த நாளாக இருக்கின்றது என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்றால் ஆண்டவர் மரித்தவராக அல்ல, மரித்தவர் உயிர்த்தவராக நாளிலே காட்சி அளிக்கின்றார். அவர் உயிரோடு இருக்கின்ற கர்த்தர். இது எங்கேயும் இல்லாத ஒரு சம்பவம் என்றால் எந்த மதத்திலும் எந்த சமுதாயத்திலும் நடைபெறாத சொன்னபடியே அவர்
நாளிலும் அவர் நம்மோடு கூட இடைபடுகின்றவராய் இருக்கின்றார். உலகம் தோற்றம் முதல் முடியும் மட்டுமாக உள்ள சகல மனிதர்களின் பாவங்களையும் அவர் சுமந்தவராக கல்வாரிலே தன்னுடைய உயிரை விட்டாலும் அவர் சொன்னபடியே 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கு மட்டும் நம்மோடு கூட இருக்கும்படியாக நான் உலகம் முடிவு வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. அதற்காகவே அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார், அதற்காகவே அவர் உயிர்த்தெழுந்திருக்கின்றார் என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதன் மகிழ்ச்சி கொண்டாட்டம் என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளிலே நாம் 2 சிறு தலைப்பிலே இந்த சுவிசேஷத்தை நாம் தியானிக்க முற்படுவோம். ஒன்று, தேடினார்கள், இரண்டாவது அறிவித்தார்கள். ஒன்று தேடினார்கள், இரண்டாவது அறிவித்தார்கள். இங்கு பார்க்கின்ற பொழுது 4 சுவிசேஷங்களில் சற்று மாறுபட்டதாக சொல்லப்படுகின்றது. ஒருவேளை இதிலே பார்க்கின்ற பொழுது மரியாளும் வருகின்ற பொழுது, மற்ற மரியாளும் வருகின்ற பொழுது இந்த கல்லை புரட்டுவது யார் என்று மாற்றிலே பார்க்கின்றோம். அவர் கல்லறைக்கு வருகிறார்கள், ஆனால் அங்கு கல் வைக்கப்பட்டிருக்குமே, நமக்காக இந்த கல்லை யார் புரட்டுவார் என்று சொல்லி அவர் வருகின்றார்கள். வருகின்ற பொழுது நடைபெற்ற காரியம் இங்கே சொல்லப்படுகின்றது. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமி மிகவும் அதிர்ந்தது. அதோடு மட்டுமல்ல, கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து என்ன பண்ணாராம்? வாசந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய திருச்சபையை தேடி வருகின்ற பொழுது கூட நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இருந்தாலும் கூட சில தடைக்கற்கள் இருக்கின்றது. இன்றைக்கு போகின்றோமே, நாம் ஜெபிக்க போகின்றோமே, ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கின்ற மக்களாய் இருக்கின்றோம். அன்று வந்த மரியாதை மகதம் எடுத்து வந்தார்கள், அவருக்கு வாசனை போடும்படியாக வந்தார்கள் சொல்லி என்று பார்க்கின்றோம். 24ஆம் மதத்திலே ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அப்படின்னா 3ஆம் நாளில் அவர்கள் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வருகின்றார்கள். வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஐயம், யார் கல்லை புரட்டுவார்கள்? ஆனால் அங்கு கல் புரட்டப்பட்டிருக்கின்றது. புரட்டப்பட்ட கல் எப்படி புரட்டப்பட்டிருக்கின்றது? அங்கு தூதர்கள் இறங்கி வந்திருக்கின்றார்கள். வந்து அந்த கல் புரட்டப்பட்டதை பார்க்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக தடைக்கற்கள் உண்டு. ஒருவேளை அன்றைக்கு கல்லறையிலே வைக்கப்பட்ட கல் அவர்களுக்கு எப்படி புரட்டப்படுமோ என்று சொல்லி அவர் அங்கலாய்த்த பொழுது பிதாவாகிய தேவன் அங்கிருந்து ஒரு தூதனை அனுப்பி அந்த கல் புரட்டப்பட்டு அதன் மேல் உட்கார்ந்து அந்த வாசல் திறக்கப்பட்டது போல இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த கற்கள் தடைக்கற்களாய் இருக்கின்றதோ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மூலமாய் ஒரு தூதன் நமக்கு கட்டளையிடப்பட்டு அந்த தூதன் மூலமாய் எல்லா தடைக்கற்களும் அகற்றப்பட்டு நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற தடை இருக்கின்றதோ எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் இந்த நாளிலே உயர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு பார்க்கின்றோம், அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் வெண்மையா இருந்தது. காவலாளர்கள் அவனுக்கு பயந்திருந்ததனால் திடுக்கிட்டு செத்தவர் போல் ஆனார்கள். எதற்காக காவலாளர்கள் இருந்தார்கள்? யார் வரக்கூடாது, ரோமன் அரசாங்கம் முத்திரையிட்டு காவல் பண்ணப்பட்டது. இன்னொரு சொல்லியிருக்கிறார், 3ஆம் நாளிலே வைத்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய காவல் இருந்தாலும் கூட இன்றைக்கும் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே குறிப்பிடக்கூடிய எல்லாவற்றையும் சங்கரிக்கத்தக்கதான தூதர் இந்த நாளிலே இறங்கி வந்திருக்கின்றார்கள். நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். யார் தடைக்கற்களா இருந்தார்களோ அன்றைக்கு காவலாளிகள் தடைக்க இருக்கின்ற பொழுது அவர்கள் செத்தவர்கள் போல் ஆனார்கள். இதை கண்ட ஸ்திரீகள் என்ன பண்ணுகிறார்கள்? பயப்படுகிறார்கள். உடனே அந்த தூதர் என்ன சொல்கின்றான்? 5ஆம் வசனத்துல, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். நீங்கள் பயப்படாதீர்கள் தேவஜனமே, நீங்கள் பயப்படாதீர்கள். நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் பயப்படாதீர்கள். எல்லாம் நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். அவர் வைக்கப்பட்ட இடத்தை தேடுகிறீர்கள். ஆனால் அவர் இங்கே இல்லை. அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேடி வருகின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகின்றவராய் இருக்கின்றார். இடைபடுகின்ற கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவது மட்டுமல்ல, தூதர் மூலமாய் நமக்கு வேண்டிய சத்துவத்தையும் பலத்தையும் கொடுத்து பயப்படாதபடி உலகத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லவும் அங்கு பார்க்கின்றோம். அதோடு இருந்தார்
அவர்களுக்கு சீசனுக்கு சொல்லுங்கள். தேடி வந்தார்கள். தேடி வந்தவர்களுக்கு என்ன என்று சொல்லப்படுகின்றது? போய் சொல்லுங்கள். தேடி வந்தவர்கள் என்ன போய் சொல்ல வேண்டுமா? அங்கே இவர் அங்கு இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்திருந்தார் என்று சொல்லி சொல்லும்படியாக என்று சொல்லப்படுகின்றது. யோவான் 20 பார்க்கின்றது. அங்கு 2 தூதர்கள் அங்கு இருந்ததாக சொல்லப்படுகின்றது. மார்க் 16 பார்க்கின்றது. அங்கு ஒரு வாலிபன் இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. மத்தேயு 28:5 பார்க்கின்றது. இங்கே தூதன் என்று சொல்லப்படுகின்றது. லூக்கா 24:4 2 பேர் என்று குறிப்பிடப்படுகின்றது. எது எப்படியா இருந்தாலும் தேவன் அவருடைய ஜனங்கள் அவரை தேடி வருகின்ற போது நிச்சயமாக அவர்களுக்குள்ளாக கிரியை செய்கின்றவராக இருக்கின்றார். உள்ளே பார்க்க சென்ற சீசர்கள் காண முடியாதபடி அவர் சென்றார் என்று சொல்லி சொல்லியிருந்தது. ஆனால் கல்லறைக்கு வெளியிலே யோவான் இதை சொல்லுகின்ற பொழுது வெளியிலே என்ன சொல்லி மரியாள் அழுது கொண்டிருந்தாலாம். அப்பொழுது அவர் கேட்கிறார், ஏன் அழுகிறார்? அவர் சொல்கிறார், ஆண்டவர் வைத்த இடம் தெரியவில்லை, அவரை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி சொல்கிறார். அப்பொழுது அவரை தோட்டக்காரன் எண்ணி அவரை இதில் கேட்டபொழுது அவர் சொல்கிறார், யாரவர்கள் அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று சொல்வது மட்டுமல்ல, பார்க்கின்றோம் யோவான் 20 ஏன் அழுகிறார் என்று கேட்டது மட்டும்தான் பார்க்கிறோம். அடுத்ததாக மரியாளுக்கு அந்த விடை கிடைக்கின்றது. என்ன நடக்கின்றது பார்க்கின்றோம். யோவான் 20 சுவாமி அவரை நோக்கி மரியாளே என்றார். அப்பொழுது அதுக்கு பிரபுனி என்று சொல்கிறார். போதகரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு தேடி சென்ற மரியாளின் பெயரை சொல்லி கூப்பிட்டார் பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய பெயரையும் அவர் அறிவித்தார். இன்றைக்கு மரியாள் அழுத பொழுது ஏன் அழுகிறாய் என்று கேட்ட தேவன் தான் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கின்றார். அன்றைக்கு மரியாதைக்கு மட்டுமல்ல, நம்முடைய அழுகையை காண்கின்றார். உள்ளே மனிதர்கள் காணாது இருக்கலாம். நம்முடைய உள்ளத்தின் அழுகையை அறிந்திருக்கின்ற வாஞ்சியை அறிந்திருக்கின்றவர், உள்ளத்தின் அழுகையை அறிந்திருக்கின்றவர். ஏன் அழுகிறாய் என்று கேட்கின்றார். கேட்கின்றவர் மட்டுமல்ல, மரியாதை என்று சொல்லும்போது அவர் திரும்பி பார்க்கவில்லை. உடனே அவருடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே அவர் சொல்கிறார், ரபுனி, போதகரே என்று சொல்கின்றார். நன்றிக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைக்கின்றவராக இருக்கின்றார். வேதவசனம் சொல்கிறது, தாயின் கருவிலே நீ உருவாக்குகிறார்களே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நம்மை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர், இன்றைக்கு உயிர்த்தெழுந்த கர்த்தர், அதன் மூலமாய் நமக்கு விடுதலை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய அழுகையிலே நாம் இருக்கல்ல, அழுகையை ஆனந்தமாய் மகிழ்ச்சியாய் கொண்டாட ஆண்டவர் இந்த நாளிலே உயிர்த்தெழுந்திருக்கின்றார். ஆம், மகிழ்ச்சியாய் மாறியது ஆண்டவர் மட்டுமே நம் அழுகைக்கு விடை தர முடியும் என்றால் உலக மக்கள் நாம் அழுகின்ற பொழுது நம்மை பார்ப்பார்களே தவிர நம்முடைய அழுகைக்கு அவர்களால் நிரந்தரமாய் ஒரு தீர்வு காண முடியாது. நிரந்தரமாய் நமக்குடைய அழுகையை மாற்ற வழிமுறை கர்த்தர் நாளே உயர்ந்திருக்கிறார். அந்த திருச்சபை என்ன செய்கிறது? ஒருவேளை பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது நமக்கு ஓய்வு நாள் என்று சொல்லியிருந்தது சனிக்கிழமை இருந்தது. ஆனால் வாரத்தின் முதல் நாளாகிய ஓய்வு நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நிமித்தமாக இன்றைக்கு நீங்கள் நானும் அந்த நாளை ஓய்வு நாளாய் நாம் அனுசரித்து ஒவ்வொரு ஓய்வு நாளும் ஞாயிற்றுக்கிழமையும் தேவ ஆராதனைக்கு வருகின்றோம். வருவதோடு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகின்றவராய் இருக்கிறார். இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு வாரமும் நாம் வருகின்ற பொழுதுதான் ஆண்டவர் நம்மை பேர் சொல்லி 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 கூப்பிட்டு நாம் அவரை அறிந்து கொள்ளத்தக்கதான வார்த்தைகளை கொடுத்து நம்முடைய அழுகையை நாம் மாற்றுகிறவராக இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்றால் உயிர்த்தெழுதல் மூலமாகத்தான் இன்னைக்கு திருச்சபை கட்டப்பட்டிருக்கிறது. என்றால் திருச்சபையின் அஸ்திவாரமே இயேசு உயிர்த்தெழுந்தான். நீங்கள் நானும் அவர் உயிர்த்தெழுந்தாவிட்டால் நீங்கள் நானும் ஆராதிக்கின்ற தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகின்றவராக இருக்கின்றார். என்றால் அவருடைய விசுவாசம், நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசம் உயிர்த்தெழுந்தார், நாம் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். நாம் பாடினோமே கீதம் கீதம் என்று சொல்லி கைதட்டி பாடினோமே, நானும் கைதட்டல் எல்லா கொண்டாட்டத்திற்கும் காரணம் அவர் உயிர்த்தெழுந்தார். நாம் தேடிக்கொண்டிருக்காதபடி நாம் அவரோடு கூட அவர் நம்மை அழைக்கின்றார் என்ற அந்த விசுவாசத்தோடு கூட இருக்க அழைக்கப்படுகின்றோம். அடுத்ததாக அவர்கள் அறிவித்தனர். விதை அறிவித்தனர்கள் என்று பார்க்கின்ற பொழுது பார்க்கின்றோம், தூதன் சொல்லினால் நீ போய் சீசரத்திலே சொல்லுங்கள். இன்னும் அடுத்த சீசரத்தினா சகோதரத்திலே போய் சொல்லுங்கள். சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிடும் பொழுது அறிவிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த கர்த்தர் நம்மிடத்தில் இன்றைக்கும் எதிர்பார்க்கின்ற ஒன்று, நீங்கள் வந்து ஆராதிக்கின்ற பொழுது உங்களோடு கூட இடைபடுகின்ற கர்த்தர் தான் மரித்த உயிர்த்த
கர்த்தர். நாம் ஆராதிக்கின்ற தேவன் தான் ஜீவனுள்ள தேவன். அதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவுக்கு பின்னால் இந்த உலகம் செல்ல வேண்டும். இயேசுவுக்கு சொந்தமாய் இந்த தேசம் மாற வேண்டும். அப்படின்றால் நீங்களும் நான் இருக்கக்கூடிய இடங்களிலே ஆண்டவரை அறியாத மக்களிடத்திலே போய் சொல்ல வேண்டும். எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறோம்? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த வேத வசனத்தை வாசிக்கின்றோம். இதே வசனங்களை சொல்லுங்கள். சொல்ல புறப்பட்ட பொழுது நடைபெற்ற காரியம் மிக மிக நாம் இந்த நாளிலே நம்பிக்கை ஊட்டக்கூடிய காரியம். அவர்கள் செல்கிறார்கள். செல்கின்ற பொழுது அங்க பாருங்க, அவர்கள் பயத்தோடு கூட செல்கிறார்களாம். பயத்தோடும் சந்தோஷத்தோடும். ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் சந்தோஷம். நீங்க அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் சந்தோஷம். நம்ம பார்க்கின்ற பொழுது அவர்கள் கடலை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு 8வது வந்து அவருடைய சீடர்கள் அறிவிக்க ஓடினார்கள். நடந்து கூட போல ஓடினார்கள். ஓடினாங்க. இப்ப நடைபெற்ற காரியம் 9வது வாசிங்க. அவர்கள் அவருடைய சீடர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்களே. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அன்றைக்கு இடைப்பட்டாரே. மரியாள் சொல்ல முற்படுகின்ற பொழுது, சீசர்களுக்கு சொல்ல போகின்ற பொழுதே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களுக்குள்ளாக இடைப்பட்டவராய் மட்டுமல்ல, அந்த இடைப்பட்ட மாத்திரத்திலே அவர்களை வாழ்த்தினார்கள். பார்க்கிறோம். வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகின்றார். நீங்கள் நானும் வாழ்த்துப்பட வந்திருக்கின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவருடைய கரம் நீட்டி நம்மை தொட்டு ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வாழ்த்துவதற்கு மேலாக ஒரு வாழ்த்துவது உலகத்திலே கிடையாது. உலகத்தின் மக்கள் நம்மை வாழ்த்துவதெல்லாம் வீண். ஆனால் தேவாதி தேவன் உயிர்த்தெழுந்த கர்த்தர் அன்றைக்கு மரியாதை மற்றவர்கள் வாழ்த்தினாரே. அதே வாழ்த்துல இந்த நாளில் நீங்கள் நான் பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் நாளை கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அதிகாலை வேளையிலே நாம் வந்திருக்கின்றோம். அதிகாலையிலே ஆண்டவரோடு கூட உறவாடுகின்ற நேரம். அதிகாலை ஆண்டவர் எழுந்து அவர் ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. அதிகாலை வேளையிலே நாம் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இடைபெறுகின்றதாக இருக்கின்றது. தேவன் நம்மோடு கூட வருகின்றவராக இருக்கின்றார். அவரை நாம் பணிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ளப்படுகின்றோம். கிறிஸ்தவனுக்கு எத்தனை மணி நேரம்? 8 மணி வரைக்கும் தூங்கணுமா? தூங்கிட்டு இருக்கோம். அப்படிதானே? அதிகாலை வேளையிலே உங்களுடைய ஜெப வேளையை நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள். நீங்கள் முழங்கால் படியிட்டு பாருங்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் நிச்சயமாக உணர்வீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் உணர்வது மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பமாய் அமர்ந்து பாருங்கள். அதிகாலை வேளை அவரை தேடுவோம் போல் என்று சொன்னார். அந்த நாள் மட்டுமல்ல, நமக்கு வைத்திருக்கிற சகல விதமான ஆசீர்வாதங்களையும் நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் பெற்றுக் கொள்ளத்தக்கதான நாட்களாய் இந்த நாட்களை கர்த்தர் மாற்றிக் கொடுப்பார். அதிகாலை வேளையிலே ஆண்டவரை தேடும்படியாக நாம் செல்லுகின்ற பொழுது அவருக்கு எதிர்பார்க்கின்றவராய் இருக்கின்றார். பார்க்கின்றோம், அவர் ஆசீர்வதிக்கின்றார். அவருக்கு என்ன சொல்கிறார்? அடுத்த வசனம் 10ஆம் வசனத்துல, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள். பயம் 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 பயம். இன்னைக்கு நான் பயப்படுறோமா இல்லையா? என்ன பயப்படுறோம்? இன்னைக்கு என்ன பயந்துட்டோம்? 2வது அளவு வந்துருக்கு. அப்படிதானே? பசங்க என்ன பண்ணுது? விடாதீங்க, எலெக்ஷன் வரைக்கும். அதுக்கப்புறம் திருப்பி பழைய மாதிரி இருக்கிற ஒரு கேள்விக்குறியோட நான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பயம், முகக்கவசம் போட்டுருங்க. ஆனால் இன்னைக்கு பார்க்கிற எவ்வளவு ஜனங்கள் முகக்கவசம் இல்லாதவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பயம் 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 பயந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோய் பயம், குடும்பத்தை குறித்துதான பயம், பிள்ளைகளை குறித்துதான பயம் இன்னைக்கு நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கின்றது. நம்முடைய சரீரத்தை குறித்துதான பயம். சரீரத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்காக நாம் ஓடிக்கொள்வது அதனுடைய விளைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதான் பவுலுடைய சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. நம்மிடம் எங்கிருந்து வருகின்றது? ஆண்டவரிடத்திலிருந்தே வருகின்றது. ஆண்டவர் ஒருதான் நம்முடைய பயத்தை நீக்க முடியும். நம்முடைய இருக்கின்ற எல்லா பயமும் நீக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் நீக்குகின்ற கர்த்தர் சொன்னார், நீங்கள் பயப்படாதீர்கள். அவர் சொன்னார், நீங்கள் போய் என் சகோதரருக்கு கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். நாம் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறோம்? சகோதரர்களே, சகோதரிகளே, இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அதான். இன்னைக்கு உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு நாம் வந்திருக்கின்றோம். நம்ம கொண்டாட்டத்திலே கொண்டாடி கொண்டு போகிறோம். 40 நாள் நாம் உபவாசம் இருந்தோம். எல்லாம் இன்னைக்கு நம்ம அநேக காரியங்களை தீர்மானித்திருக்கிறோம். வரும் நாட்களிலே நம்முடைய பிள்ளைகளை குறித்த காரியங்களை நாம் தீர்மானிக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னுடைய சகோதரருக்கு போய் சொல்லுங்கள், நான் அவருடைய ஆண்டவர் உங்களுடைய இல்லத்துக்கு
அவர்களில் காணப்போகிறீர்கள். நிச்சயமாக நிச்சயமாக நாம் சொல்ல போக வேண்டும். ஆண்டவர் சொல்லுங்கள், தூதன் சொல்கிறார் சொல்லுங்கள், ஆண்டவர் சொல்கிறார் சொல்லுங்கள், சொல்லுங்கள் சொல்லுங்கள் அறிவிக்க சொல்கிற பொழுது நமக்கு என்ன? அதற்கெல்லாம் போதர் இருக்கிறார்கள் என்று அல்ல. ஆண்டவருக்கு அப்பா சொல்கின்ற வார்த்தை பிள்ளைகள் கேட்க வேண்டும். பிள்ளைகளுடைய வேலை என்ன? அப்பாவுடைய கடமை, அப்பாவுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். அப்பா சொல்லுகின்றார், இன்னைக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள், சகோதரருக்கு சொல்லுங்க. நீங்க எத்தனை பேருக்கு நாம் ஆண்டவரை குறித்து சொல்லி இருக்கின்றோம்? தெரியாத மக்கள் எத்தனை பேர்? இயேசுனா யாருக்கும் தெரியல. இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்று தெரியாத மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவேளை வடமாநிலத்தில் அதிகமாக இருக்கலாம். நாம் இருக்கக்கூடிய இடங்களிலும் மக்கள் அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே. இன்றைக்கு காலை வேளையிலே வந்திருக்கிற தேவஜனமே, நீங்கள் கடந்து செல்கின்ற பொழுது இவரு நாட்களிலே எத்தனை பேருக்கு நாம் அறிவிக்க சொல்ல போகின்றோம்? சொல்லிட்ட பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். பயமற்ற சொல்லே. ஒரு சொன்னா கேட்பாரா? கேட்பாருங்க. அவர் சொன்னா கேட்பாரா? நீங்க எந்த பயம் தான் பக்கத்துல போய் சொல்ல முடியுமா? இன்னைக்கு எத்தனை மக்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு யார் கர்த்தரை குறித்து சொல்ல முடியும்? யார் அவர்களை ஆறுதல் படுத்த முடியும்? ஆண்டவர் ஒருவர்தான் அவர்களை ஆறுதல் படுத்த முடியும். நீங்கள் நானும் படுத்த முடியாது. அவருடைய வார்த்தை ஒன்றுதான் ஜீவனுள்ள வார்த்தையாக வெளிவர வேண்டும். நீங்கள் நானும் போய் அவர்களுக்காக ஜெபிக்கும், அவர்களுக்கு ஆறுதல் படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லி போகின்ற பொழுது, தூதன் சொன்ன வார்த்தையை கேட்டு அவர்கள் போகின்ற பொழுது ஆண்டவர் இடைபெறுகின்றார். ஆண்டவர் இடைப்பட்ட மாத்திரத்திலே அவர்களை குடிந்து பணிந்து கொண்டாது என்று பார்க்கின்றோம். அவரிடத்திலே வாழ்த்து பெற்றவர்கள் மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதீர்கள். ஆண்டவரை பார்த்த மட்டுமல்ல, அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டவர்கள் மட்டுமல்ல, அவர்களை அறிவித்தார்கள். உடனே போறாங்க, ஓடி போய் அவர்கள் சிசுக்கு சொல்கிறார்கள். சிசுக்கு சொன்னது மட்டுமல்ல, உடனே மற்றவர்களுக்கும் அவர் அறிவிக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனை பேருக்கு அறிவித்திருக்கிறோம்? பார்க்கின்ற பொழுது யோவான் இதே சொல்கின்ற பொழுது 20 இயேசு நீ என் சகோதரத்தை சொல் என்றும் அவருடைய அவாவை வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவருடைய ஆசை நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவர் கிரியை செய்ய சித்தமுள்ளவராயிருக்கிறார். இடத்தில் நான் சொல்லுகின்றது, நாம் இருக்கக்கூடிய இடங்களிலே அநேக மக்கள் உண்டு. அநேக அவர்களுக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கின்ற கட்டுகளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் கேட்பதற்கு மறுத்தாலும் கூட நிச்சயமாக ஆவியானவர் இடைபெறுகின்ற பொழுது நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் மாறுகின்ற பொழுது அதுதான் நடைபெற்ற காரியம். பெருங்குடியிலே நடைபெற்ற காரியம். ஒரு சகோதரி ஒழுங்காக அழைத்து கொண்டார்கள். வருகின்ற பொழுது மற்ற சகோதரர்கள் சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லுவாங்க, ஒரு புறமத்துல இருந்து வராங்க. அவங்க என்ன வச்சுட்டு வருவாங்க? நெத்தியில பொட்டு வச்சுட்டு வந்தா அவங்க இது அது இதை சொல்லுவாங்களே, அந்த இதுதான் வருவாங்க. இவங்க நம்ம எல்லாம் வச்சுட்டுலாம் வரக்கூடாது. அவங்க என்னடா கோயில் போனால் பொட்டை வைக்கக்கூடாது. அவங்க இன்னைக்கு நம்முடைய இது பூரா அதுதான் பார்க்கணும். வெளிப்புற தோற்றத்தை பார்த்து கொண்டோம். ஆனால் அந்த சகோதரி சொல்லிட்டு அவர் சொன்னார்கள். யார் சொன்னா? மற்ற சிஸ்டர்ஸ்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன வைக்கணும் வச்சுட்டு நீங்கள் ஆலயத்துக்கு விட்டுருவாங்க. ஒழுங்காக ஆலயத்துக்கு வருவாங்க, அவங்க பிள்ளையை கூப்பிடுவாங்க, கஸ்டமரோட வந்துட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த சகோதரி, ஏன்னா அவங்களுடைய இது பிரகாரம் அதை இது பண்ணால் அவங்களுக்கு ஒரு இது ஆகும். அதனால் வேண்டாம், நீங்கள் வாங்க வந்துட்டே இருந்தாங்க. சில நாட்கள் ஆனது. ஒரு நாள் திடீர்னு பார்த்தா முழு குடும்பம் போய் சட்டம் கொடுக்கணும்னு சொல்ல நாஸ்தான். சரி, எங்கள் வீட்டில் ஒரு காட்டேஜ் குடும்ப கூடுகை கொடுக்கணும். அவங்களும் வந்திருந்தாங்க. ஜெபம் விண்ணப்பங்கள் ஒவ்வொருவருக்காக கொடுத்துருக்கிற ஒரு குடும்பம் அவங்களுக்கு ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு ஜெபம். அப்புறம் ஜெபித்தார்கள். ஊழியர்களுக்காக ஜெபித்தது மட்டுமில்லை, அவர் ஜெபிக்கின்ற பொழுது அப்புறமேல அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அந்த பொருள் இதெல்லாமே வெளிப்புற இதெல்லாம் நம்ம இருக்காங்க, அவங்களாவே எடுத்துட்டாங்க. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு என்னன்னா நம்ம வெளிப்புறத்தை பார்க்குறோம். அவங்க ஜெபிக்கின்ற பொழுது என்ன செஞ்சாங்கன்னா, ஆண்டவரே நானும் ஒரு ஊழியக்காரியாக வர வேண்டும், என்னுடைய குடும்பமும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சியோடு ஜெபித்தது பார்த்தேன். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜெபங்களுக்கு ஊழியர்களுக்காக ஜெபங்கள். ஆனால் அவர்களுக்குள்ளாக ஆவியானவர் இடைப்பட்ட பொழுது நான் ஊழியம் பண்ண வேண்டும், ஊழியர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது ஆவியானவர் இடைப்பட்டு நான் ஊழியக்காரியாக வேண்டும், என்னுடைய குடும்பம் ஊழியம் செய்ய வேண்டும், இருக்கின்ற இடங்களிலே கர்த்தருக்காக நாங்கள் வைராக்கியமாக இருக்கணும் என்று சொல்லி ஜெபித்தார்கள். அன்புக்குரியவர்களே, அப்படியாக நாம் இருக்க அழைக்க முடிகிறோம். நம்முடைய வெளிப்புறத்தோற்றம் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை விதைத்து விடுங்கள். அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அது அவர்களுக்குள்ளாக ஆவியானவர் இடைபெறுகின்ற போது அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு என்ன எப்படி நடக்க வேண்டுமோ ஆண்டவர் பொழுது அவர்கள் பயப்படாதபடி எல்லாவற்றையும், அவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், அவர்கள் குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து ஆண்டவர்களுக்காக அவர்கள் வாழ்வார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அவாவால் தான் இன்றைக்கு நீங்கள் நானும் எதை செய்து கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவருக்காக என்ன பெரிய காரியங்களை நாம் செய்ய முடிய அழைக்கப்பட்டிருக்கின்றமே. போய் சொல்லுங்கள். இன்றைக்கு அதிகாலை வந்திருக்கின்ற நீங்கள் நானும் போய் சொல்லுவோம். ஆண்டவர் இன்றைக்கு உயிர்த்தெழுந்திருக்கிறார், எனக்காக மரித்தார், உடைய பாவத்திற்காக மரித்தார். மரித்த ஆண்டவர் மீண்டுமாக தான் சொன்னபடியே 3ஆம் நாள் இந்த நாளிலே உயிர்த்தெழுந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் பிதாவின் வலது பக்கத்திலே வீழ்ந்திருக்கிறார். அவர் மீண்டும் வருவார். வருகின்ற பொழுது அவர் எல்லா காரியங்களுக்காகவும் நம்மிடத்திலே அவர் கிரியைக்கு தக்க பலனை கொடுக்க சக்தியுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் அவரோடு கூட பலன் வர காத்திருக்கின்றது. இன்றைக்கு உயிர்த்திருந்த ஆண்டவருடைய காரியம் நாம் மூச்சியோடு கொண்டாடுகின்ற பொழுது ரட்சிப்பை அறியாத மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, வரக்கூடிய நாட்களிலே அப்படியாக நாம் இருக்கவும் இந்த நாளிலே நடு திசை 12 மணிக்கு இசை கிராமத்துக்கு போன பொழுது அவர் சொன்னது, நாங்கள் 5 குடும்பம் சொன்னார்கள். அவர்கிட்ட சொன்னேன், இருக்கின்ற கிராமத்திலே வரக்கூடிய ஈஸ்டர் பண்டிகையிலே இன்னும் 2 குடும்பங்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும். 22ஆம் ஆண்டு 2 குடும்பங்களுக்கு வர வேண்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நீங்கள் போய் சொல்ல வேண்டும் சொன்னது அவர் அவ்வளவு ஆவலாக எதிர்பார்த்து நிச்சயமாக நாங்கள் ஆண்டவருக்காக அதை செய்வோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நாம் எத்தனை காரியங்கள் சொல்லிக் கொண்டாலேயும் எவ்வளவு காரியங்களை குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து காரியங்களையும் போய் நாம் சொல்லுகின்றோமே. அதை சொல்லுகின்ற நாம் என் ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்க நாம் தயங்குகின்றோம். நம்முடைய பயம் நாம் பயந்து வாழ அல்ல, பயத்தின் ஆவியை நீக்கும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இறங்கி இருக்கிறார். அதனாலே பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மட்டுமல்ல, அவரிடத்திலிருந்து நாம் ஆவியானவரை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகின்றவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட காலங்களை நாம் கொடுத்திருக்கின்ற ஆண்டவரை நாம் துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். வரக்கூடிய நாட்களிலே இந்த கொண்டாட்டத்திலே இன்னும் அநேக மக்கள் நம்மோடு கூட வேலை செய்கின்ற மக்கள், நம்முடைய தெருவிலே இருக்கின்ற ஆண்டவரை அறியாத மக்கள் வந்து இந்த கொண்டாட்டத்திலே அவர் உயிர்த்தெழுந்த பண்டிகையிலே அவர்கள் இருக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, கர்த்தாவுடைய உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே ஆண்டவரே, அந்த நாளிலே மரியாளும் மற்ற மரியாளும் கர்த்தாவே தூதன் சொன்னதை கேட்டு சீசர்கள் சொல்ல சென்ற பொழுது ஆண்டவரே, நீர் இடைப்பட்டு அவருடைய பயத்தில் எல்லாம் நீக்கி போட்டு நீர் பிரசன்னராய் இருந்தது போல இந்த நாளில் நாங்கள் உண்மை தேடி வந்திருக்கின்றோம். அப்பா, நாங்களும் சொல்ல ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அங்கு தமிழ் எங்களோடு கூட இடைபட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, பயத்து நாவி நீக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்களும் கர்த்தாவே எங்களோடு கூட இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு உண்மை குறித்து அறிவிக்கவும் அவர்களுடைய ரட்சிப்பை அவர் சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ நீர் திருவுருமாய் எங்கள் பெரிய ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் இருக்கிறோம் நம் அனைவரோடும் மீண்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார், யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதாள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார்.
மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன, நொடியில் முறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். கிறிஸ்தோரே நாம் அவர் பாதம் பணிவோம், பாதம் பணிவோம், பதத்தை சிரமணிவோம். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம்